யாரோ சொன்னதுக்காக பணத்தை வாங்கிட்டு அப்படி பண்ணிட்டாரு. இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்து நிக்கிறேன்னு சொல்றாரு. மன்னிப்பும் கேட்டாரு. அவரை மன்னிக்கிறது தாங்க சரி. எப்படி வெண்ணிலா, ஒருத்தன் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சும் அவனை அவ்வளவு ஈஸியா மன்னிக்கிற? என்னங்க பண்றது, இங்க யார் தான் தப்பு பண்ணல? எல்லாரும் ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல தப்பு பண்றவங்க தான். அதுக்காக நம்ம கெட்டவங்களாயிடுவோமா? என்னையே எடுத்துக்கோங்க. நீங்க சொல்ல வந்த எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உங்களை பொறுத்த வரைக்கும் நான் பண்ணது தப்பு. நீங்க சாராக்கு வாக்கு கொடுத்துட்டு வேற வழியே இல்லாம என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. சாராவை பொறுத்த வரைக்கும் நீங்க பண்ணது தப்பு. நமக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் சாராவை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு இருந்தீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அது நீங்க பண்ண தப்பு. வெண்ணிலா இப்படி ஒரு முடிவெடுப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. தான் வாழ்க்கையே கெடுக்க நினைச்சவன எப்படி இவ இவ்ளோ சாதாரணமா மன்னிச்சா? எனக்கும் அதான்க்கா புரியல. அவ கற்பையே கலங்கப்படுத்த பார்த்தான். கல்யாணத்துல அவ்வளோ பேருக்கு முன்னாடி தலை குனிய வச்சான். அப்படிப்பட்டவன எப்படி மன்னிச்சா? ரொம்ப அதிர்ச்சியாவும் ஆச்சரியமாவும் இருக்குக்கா. அவ இடத்துல யாரா இருந்தாலும் அவனை பழி வாங்கணும்னு தான் நினைச்சிருப்பா. ஆனா வெண்ணிலா அவன் மனசு மாறி மன்னிப்பு கேட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக மன்னிச்சிட்டா. இந்த மனசு யாருக்கும் வராதுக்கா. அண்ணாமலை, நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. அவ இடத்துல நீ இருந்திருந்தா என்ன முடிவு எடுத்திருப்ப? நானும் கொஞ்சம் நல்லவதான். ஆனா வெண்ணிலா அளவுக்கெல்லாம் பெருந்தன்மையா இருக்க முடியாதுக்கா. அவங்க குழந்தைங்களா என்ன? இன்னும் 5க்கும் 10க்கும் அம்மாவையே எதிர்பார்த்துட்டு இருக்க. அவங்களும் சொந்தமா தன் பாக்கெட்ல இருந்து எடுத்து செலவு பண்ணணும்னு நினைப்பாங்கல்ல. அதுக்கு வீட்ல இருக்கிறவங்க தானே ஏதாவது பண்ணணும். அதுக்கு என்னம்மா பண்ணலான்னு சொல்ற? அத்தை, அவங்க அவங்களுக்குன்னு பொறுப்பையும் பணத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டா இந்த மாதிரி சங்கடம்லாம் வராதுல்ல அத்தை. அப்புறம் அவங்க அவங்களே பாத்துப்பாங்க. என்னம்மா சொல்ற? பொறுப்ப பிரிச்சு கொடுக்கணுமா? இதனால குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை வந்துட்டா? அத்தை, நான் ஒன்னும் சொத்தை பிரிக்க சொல்லலையே. அவங்களுக்குன்னு பொறுப்பு கொடுத்துட்டா யாரும் பணத்துக்காக அடுத்தவங்களை எதிர்பார்க்க வேண்டாம்ல. அதான் சொன்னேன். பெத்தவங்க பிள்ளைங்கள ஒரு வயசு வரைக்கும் தான் கைய புடிச்சு கூட்டிட்டு போக முடியும். அதுக்கப்புறம் கைய விட்டு பார்த்தாதான் அவங்களும் தானா நடப்பாங்க. அத்தை, தயவு செஞ்சு இந்த குடும்பத்தை பிரிக்கிறேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இன்னொரு தடவை பணம் காணாம போச்சு, நகை காணாம போச்சுன்னு தேவையில்லாத குழப்பம் குடும்பத்துல வரக்கூடாது அத்தை. அதனாலதான் சொல்றேன், நல்லா யோசிச்சு பாருங்க. வான்மதி, ஐயோ அண்ணி, என்னாச்சுமா? ஒண்ணும் இல்ல, வா உட்காரு. வா. என்னாச்சு? ஐயோ, சேர்ல இடிச்சுக்கிட்டேன் அத்தை. ரொம்ப வலிக்குது. வாங்க வாங்க உட்காரு. உட்காருங்க. ஒண்ணும் இல்லம்மா. என்ன வான்மதி, கேர்ஃபுல்லா இருக்க வேண்டாமா? காலை காட்டுங்க. ஐயோ இல்ல வேண்டாங்க, நீங்க போய் என் காலை புடிச்சுக்கிட்டு. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்க அமைதியா இருங்க. அண்ணி இந்தாங்க, முதல்ல தண்ணி குடிங்க. இந்தா குடி. பரவாயில்ல அருவி, ஆஹா, குடிமா. குடிங்க. அடிப்பட்டதுல கொஞ்சம் பயந்துருப்பீங்க. முதல்ல தண்ணி குடிங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. போதுமா? என்ன அண்ணி நீங்க பார்த்து நடக்க கூடாதா? நாங்க எல்லாரும் எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமா? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எங்களால தாங்க முடியுமா? அருவி எனக்கு ஒன்னும் இல்ல. அண்ணி வாங்க முதல்ல ஹாஸ்பிடல் போலாம். ஏதாவது ஃபிராக்சர் ஆயிருக்க போகுது. ஐயோ வருண், அவ்ளோ பெரிய அடிலாம் இல்ல. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. சின்ன அடியா இருந்தாலும் ஃபிராக்சர் ஆகும். இல்லனா வெயிட் பண்ணுங்க, நான் டாக்டர் வர சொல்றேன். வருண் 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 ப்ளீஸ், அதெல்லாம் வேண்டாம். ஐம் ஓகே. அக்கா, எங்கக்கா அடிபட்டுச்சு? காட்டு, மருந்து தேய்ச்சி விடுறேன். வெண்ணிலா, மருந்தெல்லாம் வேண்டாம், எனக்கு இப்ப பரவாயில்ல. பொய் சொல்லாத. வலியில நீ எப்படி கத்துன?
காட்டுக்கா, நான் மருந்து தேய்ச்சி விடுறேன். ஏய் வேண்டாண்டி. இந்த வீட்ல யாரும் நீ பெரியவ நான் பெரியவங்கன்ற பாகுபாடே இல்ல. வீட்ல முடிவெடுக்கிற பொறுப்ப எல்லாரும் என்கிட்ட கொடுத்திருக்காங்க, இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக. அதே மாதிரி யாரு என்ன சொன்னாலும் நானும் கேட்டுப்பேன், தப்பு இருந்தா திருத்திப்பேன். இதெல்லாம் சொல்ல நல்லாதான் இருக்கும், ஆனா அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அதோட வலி தெரியும். இதுவே என் கையில காசு வாங்கிதான் உங்க செலவை நீங்க பாத்துக்கணுங்கிற நிலைமை வந்தா அப்ப தெரியும் உங்களுக்கு இந்த கஷ்டம். சும்மா காசு காசுன்னு சொல்லாத வான்மதி. பணம் காசை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம வாழ்க்கையில கண் கலங்குனா கண்ணீரை துடைக்க ஒரு கை வேணும், சோகமா இருக்கும்போது ஆறுதலா சாய ஒரு தோள் வேணும். அந்த மாதிரி மனுஷங்களோட வாழறதுதான் வாழ்க்கை. நீ சொல்ற காசு கடைசி வரைக்கும் வராது. நாம போகும்போது வெறும் 1 ரூபாவை தான் வச்சு அனுப்புவாங்க. அத்தை, நீங்க புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். இவ்ளோ நேரம் நீங்க சொன்னீங்களே, அதெல்லாம் காசு இருந்தாதான் நடக்கும். காசு உங்ககிட்ட இருக்கிறதுனால தானே நாங்க எல்லாரும் உங்ககிட்ட வந்து இப்படி நிக்கிறோம். நான் சொல்றத கேட்டு நீங்க ஒவ்வொன்றும் பண்ற நிலைமை வந்தா அப்ப தெரியும் என் கஷ்டம். ஒரு கடையில ஆரம்பிச்ச பிசினஸ் இன்னைக்கு 28 கடையா டெவலப் பண்ணிருக்கேன். அண்ணாமலை குடும்பம்னு சொன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாரும் மரியாதை கொடுக்கற அளவுக்கு பேரை சம்பாதிச்சிருக்கேன். இதெல்லாம் ஒரு நாள் நைட்ல வந்துடல, ஒவ்வொரு நாளும் இதுக்காக நான் உழைச்சிருக்கேன். அதனாலதான் இந்த குடும்பம் எல்லா பொறுப்புகளையும் என்கிட்ட கொடுத்திருக்காங்க. நான் எடுக்கிற முடிவெல்லாம் சரியா இருக்கும்னு இவங்க நம்புறாங்க. என்ன எப்ப பார்த்தாலும் உழைச்சேன்னு சொல்றீங்க? உங்க அளவுக்கு பவர் இருந்தா நானும் தான் உழைப்பேன். உங்களை விட டபுள் மடங்கு எல்லாத்தையும் டெவலப் பண்ணி காட்டுவேன். என்னமோ உங்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் சக்சஸ் பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்றீங்க. நான் அப்படி சொல்ல வரலம்மா. இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு பக்குவமோ அனுபவமோ இருக்கணும்னு சொல்றேன். அத்தை, சமாளிக்காதீங்க. பொறுப்பு கைக்கு வந்துட்டா பக்குவமும் அனுபவமும் தானா வந்துரும். அதுக்கப்புறம் யாரு வேணாலும் என்ன வேணாலும் சக்சஸ் பண்ணலாம். நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்ட. சரிம்மா, அப்போ ஒன்னு பண்ணலாம். ஒரு நாள் நீ ஏன் பொறுப்புல இருந்து பாரு. என்ன பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் நீ ஏன் முடிவெடுத்து அதை சரி பண்ணு.